ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா சத்யா விளாக். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து ரோட் ட்ரிப் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்துன்னா இங்கே பெங்களூர்லேருந்து நாங்கள் இப்போ ஓசூர் போக போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லு சூப்பராக இருக்குது. சரி, ஒரு லாங் ட்ராவல் போகலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். அங்கே வந்து ஓசூரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு தான் இப்போ போகிறோம். அங்கே போய் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கலான்னு போகிறோம். சரி, எல்லோரும் நினைப்பீங்க இங்கே பெங்களூரில் இல்லாத காய்கறி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நாங்கள் வந்து ஒரு லாங் ட்ராவல் மாதிரி போயிட்டு அப்படியே அங்கே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து 28 கிலோமீட்டர் இருக்குது ஓசூர். ஸோ நல்லா ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹைவே தான். ஆமாம், ஸ்ட்ரெயிட் ரோடு தான், எங்கேயும் வளைய தேவையில்லை. அதாவது பெங்களூருக்குள்ளே இருக்கிற மற்ற இடங்களுக்கு போகிறத விட ஓசூருக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பக்கம் வேறு. அவ்வளோதான். ஸோ இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எத்தனை சொல்லுங்கள். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் 1 மணிக்கிட்ட தான் நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டி வாங்கி 1 இயர் ஆகுது. இப்போ தான் வந்து 6000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம். அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டினேன். சரி, போகிற வழியில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் பம்பில் பைக்கை நிறுத்தியிருக்கோம். எப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவே என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் திட்டு வாங்கிட்டே இருப்பேன், அதை கூட கழட்ட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருந்தது, அதை எப்படி கலட்டுறது மூட்டுறதுன்னே தெரியல. ஒரு வழியாக இப்போ வந்து நான் தான் பெட்ரோல் பம்புக்கு போனாவே நான் தான் அதை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். பெங்களூரில் நாங்கள் ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கோம், அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் வந்து கொஞ்சம் பக்கம் தான், எங்களுக்கு 28 கிலோமீட்டர் தான். நம்ம டிராஃபிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகும். இல்லைன்னா நம்ம 1/2 ஹவர் இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேயே வந்து ஓசூரை வந்து ரீச் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2-3 தடவை வந்து ஓசூர் போயிருக்கோம். பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஏரியாவுக்கு பேர் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2. நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூர் வந்தப்போ இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ இருக்க இடத்துல இருந்து இந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2க்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம ஓசூருக்கு போயிடலாம். இந்த டிமார்ட்டில் தான் நான் அடிக்கடி வந்து ஷாப்பிங்கெல்லாம் நாங்கள் பண்ணுறது. இப்போது பெங்களூர் அவுட்டர் வந்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்கு, லாரி எல்லாமே நின்றுட்டுருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து நைட்டு தான் வந்து எடுப்பாங்க, அது வரைக்கும் இங்கே தான் நிறுத்தி வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஓசூருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இது வந்து ஓசூரோட டோல்கேட். இதை தாண்டி அந்த சைடு போனோம்னா இப்போ நம்ம ஓசூருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஓசூருக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே அதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே லாரி, ட்ரக்கு, ஸோ நிறைய வந்து பொருளெல்லாம் ஏற்றிட்டு நிறைய வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அது பக்கத்துலேயே அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கோவில் விசேஷமாக இருந்துச்சு. ஏதோ நிறைய வந்து ஆளுங்களாம் உட்காந்து ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் வந்து கட்சிக்காரங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓசூருக்குள்ளே நாங்கள் போயிட்டே இருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஆர்ஜேஎஸ் ரீட்டைல் மார்க்கெட்டுன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க உள்ளே போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனால் நிறைய கடைகள் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள், அப்புறம் ஹோட்டல் இருந்துச்சு. ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் ஸ்டால் இருந்தது. அப்புறம் கிராசரி ஸ்டோரு, அப்புறம் செக்கில் ஆட்டின எண்ணெய், அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இருந்தது. இந்த கடையில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடேபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே சேல் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்னைக்கு க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. பட் காய்கறி எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அப்படியே எல்லா காய்கறியுமே பார்த்துட்டு இருந்தோம். விலையுமே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கம்பேர் பண்ணும்போது இங்கே விலை வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஈவன் சின்ன சின்ன ஷாப்பில் கிடைக்காத காய்கறி கூட இங்கே இருந்துச்சு. பர்பிள் கலர் கேபேஜ், ப்ரொக்கோலி அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களே வந்து வீட்டிலேயே செய்கிற லெமன் பிக்கல், அதுக்கப்புறம் கேரட் அல்வா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, இது வந்து கோழி முட்டை 2 கரு இருக்கான். ஏன் பாப்பா? இது வந்து காடை, இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்குது, நீளமாக இருக்குது. 4 ரூபாயா? ரொம்ப நீளமாக இருக்குது. எல்லாத்துலேயும் 2 கரு இருக்குமா? இப்போ பாருங்கள், இந்த முட்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 2 கரு இருக்குமா? அடுத்ததாக நாங்கள் உழவர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஓசூரில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு உழவர் சந்தைன்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம், உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.